சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. எஸ்பிஐ பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியே இருக்கு. நீங்க இப்போ வந்து நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது ஐஎம்பிஎஸ் சேவைக்கான கட்டண அமைப்பில் புதுப்பிக்கப்பட்ட விதிகளை அமல்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஎம்பிஎஸ் சேவையை அடிக்கடி பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் இந்த மாற்றங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கட்டண கழகம் இயக்கும் ஐஎம்பிஎஸ் சேவையை வங்கிகளுக்கிடையே உடனடியாக பணம் அனுப்பும் வசதியை வழங்குகிறது. 24 மணி நேரமும் வார இறுதி நாட்களிலும் கூட பயன்படுத்தக்கூடிய இந்த சேவையின் மூலம் ஒரே பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்ப முடியும். இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் மற்றும் வங்கி கிளைகள் வழியாக இந்த வசதி கிடைக்கிறது. இது மட்டும் கிடையாது, புதிய கட்டண அமைப்பில் சிறிய தொகை பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த கூடுதல் சுமையும் இல்லை. 1000 ரூபாய் வரை ஐஎம்பிஎஸ் மூலம் பணம் அனுப்பினால் ஆன்லைன் வழியிலும் வங்கி கிளை மூலமாகவும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. இதனால் தினசரி தேவைகளுக்கு சிறிய பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளில் ஆன்லைனின் ஐஎம்பிஎஸ் முறையில் கட்டணம் தொடர்ந்து இலவசமாக உள்ளது. ஆனால் இந்த தொகை வங்கி கிளை வழியாக அனுப்பினால் ரூ. 2 பிளஸ் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளில் ஆன்லைன் வழி இலவசமாகவும், கிளை வழியில் ரூ. 4 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணமும் தொடர்கிறது. 25,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் செய்தால் ரூ. 2 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். இதே தொகைக்கு வங்கி கிளை வழியில் ரூ. 4 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணம் விதிக்கப்படுகிறது. மேலும் 1,00,000 ரூபாய் முதல் 2,00,000 ரூபாய் வரை ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு ரூ. 6 பிளஸ் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. கிளை வழியில் ரூ. 12 பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதிகபட்ச பரிவர்த்தனை அளவான 2,00,000 ரூபாய் முதல் 5,00,000 ரூபாய் வரையான ஐஎம்பிஎஸ் மூலம் அனுப்பினால் ஆன்லைன் வழியில் ரூ. 10 பிளஸ் ஜிஎஸ்டி மற்றும் வங்கி கிளையின் மூலமாக அனுப்பினால் ரூ. 20 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். இந்த புதிய கட்டண கட்டுப்பாடுகள் மூலம் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளில் வங்கியின் செலவுகளை சமநிலைப்படுத்துவதுடன் வாடிக்கையாளர்களை சிந்தித்து பரிவர்த்தனை செய்ய ஊக்குவிப்பது எஸ்பிஐயின் நோக்கமாக உள்ளது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கொண்டு வந்துள்ள ஐஎம்பிஎஸ்ஸினுடைய கட்டண மாற்றங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரூ. 2 ஆரம்பித்து ரூ. 12 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் தெரிஞ்சு 5,00,000 ரூபாய் வரைக்குமே நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லைனா வங்கிகள் மூலியமாக பண்ணாலும் சரி, அதாவது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணாலும் சரி, எவ்வளவு சார்ஜ் பேங்க் தரப்புலேருந்து பிடிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ்னு சொல்லிட்டு பேங்க் தரப்புலேருந்து பிடிப்பாங்க, ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனால உங்களுடைய மினிமம் பேலன்ஸான அந்த 500 ரூபாயை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்க முடியும். அக்கௌண்ட்டில் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைன் வழியாக தான் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கட்டாயமாக அனைத்து வாடிக்கையாளர்களுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து வங்கி சம்மந்தமான தகவல் சரி, இலவச திட்டங்கள், ஸ்கீம்ஸ் பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.